எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாரும் வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஹேர் கட்டிங் தான் நான் போயிருந்தேன். அ ஸோ நான் ஒரு சலூன் போயிருந்தேன். அந்த எந்த சலூன் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா ஹேர் கட்டிங் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஹேர் கட்டிங் வந்து நானே தான் பண்ணியிருக்கேன். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹேர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டு நெறையா. ஸோ வளர்ந்ததுனால நான் என்ன செஞ்சேன், சரி இந்த தடவ நம்ம சலூன்ல கட் பண்ணலாம். நெறைய பேர் கட் பண்ணி வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இந்த தடவ நம்ம கட் பண்ணி, அது எப்படி வருது, எவ்வளோ அழகா வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் வந்து சலூன் போயிருந்தேன். சரிங்களா? ஒரு நாள் எனக்கு லீவும், அந்த லீவுல நான் காலையில சலூன் போறேன். சலூன் போனோனே அந்த ப்ரைஸு ஆக்சுவலா நான் வந்து போனோனே என்ன கேட்டேன் அப்படின்னா, என் ஃபேஸ்க்கு வந்து எந்த ஹேர் கட்டிங் சூட் ஆகுது, அ அத கட் பண்ணுங்க. அந்த மாதிரி கட் பண்ணா போதும் அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு, "நீங்க எந்த மாரி ஹேர் கட்டிங் எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு. நான் வந்து இந்த ஃபெதர் கட்டிங் ஆர் ஸ்டெப் கட்டிங் அந்த மாரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. சரி உட்காருங்க அப்படின்ட்டு என்னுடைய ஹேர் பார்த்தாங்க, டெக்ஸ்டர் பார்த்தாங்க. உங்க ஹேர் டெக்ஸ்டர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அ ஹேர் கட்டிங் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதுலேருந்தே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன சொல்றது? நம்ம ஏதாட்டும் ஒரு இப்போ மேக்கப் போட போறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டுடைய வேல்யூ இருக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் குடுத்து அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ போட்டா, இவ்வளோ வாங்குனா தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து முடியிறப்ப ப்ராடக்ட் வாங்க கஸ்டமருக்கும் ப்ராடக்ட் வாங்கக்கூடிய அமௌண்ட் கரெக்ட்டா இதாகும். 2வது அவங்களுக்கு வந்து அது ஒரு கூலி அவங்க வேலை செய்றதுக்கு கூலி வேணும் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒன்லி சிசர் வச்சு தான் கட் பண்ண போறீங்க. வேணா அந்த ஹீட்டர் கொஞ்ச நேரம் போட போறீங்க. ஆக்சுவலா நான் ஹீட்டர்லாம் போட சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். போட சொல்ல மாட்டேன். சரி நெறைய பேர் போட சொல்லுவாங்க. ஹீட்டர் கடைசியில போடுவாங்க. போட்டா தான் அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவுன்ஸியா காமிக்கும். அதனால போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 அமௌண்ட் மட்டும் தான் வரப்போது. ப்ளஸ் அவங்க கட் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 35 டூ 40 மினிட்ஸில அவங்க கட் பண்ணிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் ஆகும். அதுக்கு மேலலாம் ஆகாது. ஸோ இதுக்கு ப்ரைஸ் கேட்டீங்க அப்படின்னா, பயங்கர ஒரு அமௌண்ட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து நீங்க வந்து ஏதாட்டும் பெடிக்யூர் அந்த மாரி பெடிக்யூர், மேனிக்யூர் அந்த மாரி சர்வீஸ் எடுத்தா கூட, சரி நீங்க உங்க ஹேண்ட் வச்சு யூஸ் பண்றீங்க, நீங்க டைம் எடுக்குது, நீங்க அழகாக்குறீங்க அப்படின்னு பரவால்ல. ஹேர் கட்டிங் சிசர் மட்டும் தான் வச்சு பண்றீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அத பண்ண போறீங்க அவ்வளோதான். அதில எந்த ப்ராடக்ட்டையும் என் ஹேர்ல வந்து அப்ளை பண்ண போறதில்ல. அப்படினால நான் வந்து முன்னே யோசித்துக்கிட்டே இருந்தேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1068 அந்த மாரி சொன்னாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹேர் கட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரு அளவு காமிச்சேன். ஒரு லென்த்தியா இந்த அளவு எனக்கு வேண்டாம். இது கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா இது பண்ணிருங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னா 1068 இத கேட்டதுலேருந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் 1068க்கு கிரில் சிக்கன் வந்து ஒரு 4, 5 வாங்கி சாப்பிட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மத்ததுக்கெல்லாம் செலவழிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். 2வது நான் கொஞ்சம் யங் ஏஜ்ல இருக்கிறப்ப அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நம்ம வந்து எதுனாலும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன். இப்போ வந்து நான் தனியா வேற இருக்கிறதுனால, இவ்ளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் ஹேர் கட் பண்ணணுமா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் யோசித்துக்கிட்டு இருந்தேன். ஆஃபர்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆஃபர்லாம் எதுவும் இல்ல மேடம். எல்லாமே உமன்ஸ் டேக்கு முடிஞ்சிருச்சு ஆஃபர். சரி அந்த ஆஃபர்ல எதுவும் பண்ணி குடுக்க முடியுமா எனக்கு? இல்ல நீங்க யார்ட்டயாவது பேசிட்டு கூட அந்த அமௌண்ட்ல பண்ணி குடுங்க அப்படின்னு. ஆக்சுவலா அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து ஆஃபர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த ஆஃபர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, அடுத்து ஏதாவது ஃபெஸ்டிவ் வந்தா வரும். இல்லன்னா நீங்க இன்ஸ்டாவ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே உங்க இன்ஸ்டா ஐடி குடுங்க அப்படின்ட்டு, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா, ஹேர் கட்டிங்க்குன்னு ஒரு நாள் நம்ம இன்னைக்கு போணும், இன்னைக்கு லீவு, நம்ம இன்னைக்கு மார்னிங் நம்ம கிளம்பி போணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு என்ஜாய்மெண்டோட இருந்து நான் வந்து அழகா மேக்கப் பண்ணிட்டு, வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அழகா மேக்கப் பண்ணிட்டு, அழகா இதெல்லாம் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். போனேன்.
சரி நம்ம ஒரு லீவ் போட்டு போகிறோம், இன்றைக்கி வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போனால், அங்கே போய் பார்த்தோன்னா ரேட் அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு. என்னுடைய லெவலுக்குலாம் அது வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு. நான் வந்து என்ன நினச்சிட்டு போனேன் அப்படின்னா, ஒரு 750, 700 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னால் எங்கள் ஊரில் கேட்டப்போ வந்து அவங்க 500 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரி இந்த தடவை இப்போ ஒரு ஒரு 5 வருஷம் கூட ஆனதுனால ஒரு 750 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். இவங்க வந்து 1068 சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இதாக போச்சு. 2வது நீங்கள் நினைக்கலாம் இன்னும் கூட ரூ. 300 தானே அப்படின்ட்டு. ஸோ அந்த ரூ. 300க்கு நம்ம ஒரு கிரில் சிக்கன் வாங்கிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால நம்ம வந்து வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா நான் வந்து ஹைப்பர் மார்க்கெட் போனேன். போயி நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ அந்த 1068க்கு நான் நிறைய திங்ஸ் வாங்கினேன். அத வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கம்மல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஹேர் கட்டிங்க்கு வந்து ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் வச்சா நல்லது நல்லது. என்னைய மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டும் அதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. 1068னா ரொம்ப அதிகம். அண்ட் தென் அதோடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அவுட்புட் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, நம்ம இவ்வளோ ரூபா கொடுத்து வெட்டிட்டோமே, இது பார்த்தா நார்மல் ஹேர் மாதிரி தானே இருக்குது அப்படின்றக்கூடாது. என்னுடைய ஹேர் வந்து எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப வேவியான ஹேர். பார்த்தீங்களா, நான் இப்போ பாத் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். என்னுடைய ஹேர் ஒவ்வொன்றையும் பாருங்கள் வேவி மாதிரி இருக்கும், அதாவது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். இந்த ஹேருக்கு வந்து அவங்க பண்ண பிறகு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நான் வந்து அதே ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பேன். ஐயோ 1000 ருபீஸ் நம்மளை விட்டு போயிட்டே அப்படின்ட்டு. அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூட நானே வீட்டுக்கு வந்தேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். சூப்பராக ஹேர் கட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். பாருங்கள் நீங்கள் வேணால் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஹேர் கட்டிங். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மனசை வந்து தேர்த்தியாச்சு. முடிஞ்சால் அடுத்த தடவை நம்ம வீடியோவில் அடுத்த தடவை நம்ம ஏதாட்டும் ட்ரை பண்ணலாம். அதுக்குன்னு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு கூட நம்ம போகலாம். இவ்வளோ ரூபா கொடுத்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மேபி பார்லர் போனீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் தான் நிறைய செலவாயிடும். அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அமௌண்ட்டை வந்து செலவழிக்காதீங்க. நல்லா சேர்த்து வைங்க. ஹேர் கட்டிங்லாம் நீங்கள் ஈஸியாகவே வீட்டிலே பண்ணிடலாம். ஒரு ஃபஸ்ட்டு தடவை ரொம்ப எப்படி பண்ணுறதுன்னு ஹெசிடேஷனாக இருக்கும். அப்புறம் 2, 3 தடவை போக போக அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பழகிடும். அதனால் நீங்களும் வீட்டில் ஹேர் கட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்ன சொல்கிறது வீட்டில் ஹேர் கட் பண்ணுங்கள். நான் ஒரு நாள் இனிமேல் நான் ஆக்சுவலி வீடியோ எடுக்க நினச்சேன். சரி நம்ம வந்து ஒரு இதில் இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு டெம்பராகவே இருந்துச்சு. ரொம்ப கிராங்கியாக இருந்துச்சு எனக்கு. எப்படி அவ்வளோ ரூபா கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதனாலே நான் வந்து வீடியோலாம் எடுக்கலை, நானே கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த தடவை உங்களுக்கு வீடியோ நான் எடுப்பேன். அந்த டைம் பாருங்கள் ஓகேவா. இப்போவுமே என் ஹேர் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து எடுத்த பிறகு பாருங்களேன், ஹேர் கட் பண்ண பிறகு பாருங்களேன், என் ஹேர் அழகாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹேரை கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களாம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய், see you, டாடா.